மனச வச்சா மலைய கூட அசைக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நுருங்கி போன ஒரு உடம்ப வானத்துல பறக்க வைக்க முடியுமா? வாங்க, பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா ஜியோட மனோபல் கி தனி புத்தகத்திலிருந்து பைலட் பெல்யாயோட ஒரு நம்ப முடியாத உண்மை கதையை பத்தி பார்க்கலாம். மன உறுதி அதுக்கு முன்னாடி எதுவும் நிக்க முடியாதுங்கிறதுக்கு இவரோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா வெற்றியோட உச்சியில. இவர்தான் சீனியர் லெப்டினன்ட் பெல்யாயவ். வானத்தையே கிழிச்சுக்கிட்டு சத்தத்தோட வேகத்தையே மிஞ்சி பறக்கிற ஒரு ஃபைட்டர் பைலட், ஒரு உண்மையான ஹீரோ. ஆனா இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை ஜெயிக்க வேண்டிய முதல் எதிரி அவர்தான். அந்த பைலட் சீட்டுக்கு அவர் போன பாதை அடங்கப்பா, நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத வழிகளும் சோதனைகளும் நிறைஞ்சது. சரி வாங்க, கதைக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இடம் ஃப்ளையிங் கிளப். அங்க அவருக்கு மெடிக்கல் எக்ஸாம் நடக்குது. அங்கேதான் அவரோட கடந்த காலமும் எதிர்கால கனவும் ஒன்னோட ஒன்னு நேருக்கு நேரா மோதிக்கிச்சு. அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஷாக். வயித்துல ஒரு தழும்பு. சரி, அது ஏதோ அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷனா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அவரோட முதுகுத்தண்டை பாக்குறாங்க, அங்க ஒரு எலும்பே இல்ல. இது ஒரு பைலட் ஆவறதுக்கான தகுதியவே மொத்தமா காலி பண்ணிடும். ஆனா பெல்யாயோ சாதாரண ஆள் இல்லையே. அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. உடனே அதிகாரிகளை போய் பார்க்கறாரு. சார், என்னோட உடம்ப பார்க்காதீங்க, என்னோட மன உறுதியை பாருங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத விடுங்கன்னு கெஞ்சி கேட்டிருக்காரு. அவரோட அந்த உறுதியை பார்த்துட்டு அவங்களும் சரி, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம்னு சம்மதிச்சாங்க. இந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு மன உறுதி அவருக்கு எப்படி வந்துச்சு? அத புரிஞ்சுக்க நாம அவரோட சின்ன வயசுக்கு போயே ஆகணும். வலி, தனிமை இதெல்லாம் சேர்ந்து சிதைச்ச ஒரு குழந்தை பருவாது. பாருங்க, 10 வயசுல விளையாடும்போது சும்மா கீழே விழுந்திருக்காரு. ஆனா அது முதுகெலும்புல பெரிய காயத்தை உண்டாக்கிடுச்சு. அடுத்த வருஷமே அது முதுகுத்தண்டு டிபின்னு கண்டுபிடிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூன் விழ ஆரம்பிச்சது. ஒரு ஆஸ்பத்திரியில தன்னை போலவே பாதிக்கப்பட்ட மத்த குழந்தைங்க கூட அவரை சேர்த்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னோட உடம்பு மோசமாயிட்டே போறது அவர் உணர்ந்தார். வாழ்க்கையே இருண்டு போன அந்த நேரத்துல தான் ஒரு புது நட்பு ஒரு சின்ன தீப்பொறியா அவர் மனசுல விழுந்து எல்லாத்தையுமே மாத்த போகுது. அப்போதான் பெல்யாயவ் வாசிலிய சந்திக்கிறார். வாசிலி ஒரு முன்னாள் ஃபைட்டர் பைலட். ஒரு பயங்கரமான விமான விபத்துல கண்ணுல பார்வைய பறி கொடுத்துட்டார். ஆனா மனசுல இருந்த ஒளிய அவர் இழக்கவே இல்ல. பெல்யாயேவ் தன்னோட கதைய சொன்னதும் வாசிலி அவரோட உடைஞ்ச உடம்ப பார்க்கல, உள்ள இருந்த உடையாத மனச பார்த்தார். அவர் சொன்னார், கவலைப்படாத, துரதிர்ஷ்டத்தால உன்னோட வழிய மறிக்க முடியாது. ஏன்னா அதை எப்படியாவது தாண்டி போகணும்னு நீ முழு மனசோட உறுதியா இருக்க. இந்த வார்த்தைகள் பெல்யாயேவுக்குள்ள ஒரு நெருப்ப பத்த வச்சது. இங்கதான் கதையே மாறுது. ஒரு பக்கம் பெல்யாயேவ் என்னோட கூன்முதுகு என்னோட கனவை அழிச்சிடோன்னு விரக்தியில இருந்தார். ஆனா வாசில் சொன்னார், இல்ல, உன்னோட லட்சியம் அந்த கூன்முதுகு ஜெயிக்கும். நீ உடைந்த பையன் இல்ல, உனக்குள்ள உடையாத ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னார். இந்த புது நம்பிக்கையோட பெல்யாயேவ் ஒரு பயங்கரமான மருத்துவ சிகிச்சைக்கு ஒத்துக்கிட்டார். இதுதான் அவரோட மன உறுதிக்கான கடைசி மற்றும் உச்சக்கட்ட சோதனையா இருக்கப் போகுது. அவரோட முதுகுத்தண்டை சரி செய்ய ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. ஆனா அது ஒரு கொடூரமான வழி. உடல் முழுக்க பிளாஸ்டரை போட்டு கொஞ்சம் கூட அசைய முடியாம கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் ஒரு சிலை மாதிரி படுத்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. நம்ப முடியுதா உங்களால? பெல்யாயேவ் இந்த நரகத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டார். ஏன்னா வாழ்க்கை முழுக்க இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றதை விட இந்த 5.5 வருஷ வழி ரொம்பவே மேல்னு அவர் நினைச்சார். உடம்பு வலிக்கிறத விட நம்பிக்கைய உடைக்கிற வார்த்தைகளுக்கு வலி அதிகம். ஒரு நாள் அவரும் இன்னொரு பையனும் தங்களோட கனவை பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்ட ஒரு நர்ஸ், நீங்க 2 பேரும் மாலுமியாகவும் ஆக மாட்டீங்க, பைலட்டாவும் ஆக மாட்டீங்க, எதுக்கு இவ்ளோ சந்தோஷம்னு கேட்டாங்க. அந்த வார்த்தைகள் 2 பேரையும் அப்படியே இருட்டுக்குள்ள தள்ளிடுச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷம், நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு காலம். அந்த மாவு கட்டைய வெட்டி எடுத்தப்போ அவர் மறுபடியும் பிறந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவரோட பயணம் இன்னும் முடியல. இப்போதான் சாம்பல்ல இருந்து எழுந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தன்னோட உடம்ப முதல்ல இருந்து கட்டமைக்க ஆரம்பிச்சார். ஒவ்வொரு அடியும் ஒரு போராட்டம். சின்ன குழந்தை மாதிரி தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சார். ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம தன்னோட பெட்டையே சுத்தி வர்றதுக்கே 1/2 மணி நேரம் எடுத்தது. ஸ்கூலுக்கு போய் விட்ட படிப்ப தொடர்ந்தார். உடம்புக்கு தெம்பு வரணும்னு பாக்ஸிங் கிளப்ல சேர்ந்தார். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தன்னைத்தானே செதுக்கிட்டு இருந்தார். ஆனா விதி அவரை சும்மா விடல, மறுபடியும் சோதிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேறி வர சமயத்துல ஒரு விபத்து. தெரியாம அவரோட நண்பன் சுட்ட துப்பாக்கி குண்டு நேரா பெல்யாயேவோட வயித்துல பாஞ்சு அவரை மறுபடியும் மரணத்தோட வாசலுக்கே கொண்டு போயிடுச்சு. 1 மாசம் தீவிர சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைச்சார். ஆனா மறுபடியும் முதல்ல இருந்து. யோசிச்சு பாருங்க, தன்னோட சின்ன வயசுலயே 3வது தடவையா ஒரு குழந்தை மாதிரி நடக்க கத்துக்கிட்டார். இவ்ளோ சோதனைகள், இவ்ளோ அடிகள், ஆனா இது எதுவுமே ஒன்ன மட்டும் அசைக்க முடியல. அதுதான் பறக்கணுங்கிற அவரோட கனவு.
அவரோட வாழ்க்கையை பாருங்க. 10 வயசுல காயம், அப்புறம் டிபி, அப்புறம் மாவுக்கட்டுல வருஷக்கணக்கா சிறை, அதுக்கப்புறம் துப்பாக்கி குண்டு. இது ஒண்ணுமே ஒரு சாதாரண மனுஷனை உடைச்சு தூள் தூளாக்கியிருக்கோம். ஆனா அவரு கடைசியில விதி தோத்து போச்சு, மன உறுதி ஜெயிச்சது. பெல்யாயேவ் எல்லா தேர்விலையும் பாஸ் பண்ணி விமான பயிற்சி பள்ளியில சேர்ந்து ஒரு ஃபைட்டர் பைலட்டா ஆனாரு. கம்பீரமா அந்த யூனிஃபார்ம்ல நிக்கிற போட்டோவை அவங்க அம்மாவுக்கு அனுப்பி வச்சார். அத்தனை வருஷமா அவங்க கண்ட கனவு அன்னிக்கு நிஜமாச்சு. பெல்யாயோவோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள சொல்லிக் கொடுக்குது. உங்க கனவு என்னன்னு முதல்ல தெளிவா முடிவு பண்ணுங்க. அதுக்காக என்ன விலை கொடுக்கவும் தயாராயிருங்க. உங்களால முடியாதுன்னு சொல்றவங்கள கண்டுக்காதீங்க. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நில்லுங்க. நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். பெல்யாயோட கதை ஒன்னே ஒன்ன மட்டும் தெளிவா சொல்லுது. உடையவே மாட்டேன்னு உறுதியா இருக்கிற ஒரு மனசுகிட்ட கடைசியில விதி கூட மண்டிட்டு தான் ஆகணும். துரதிர்ஷ்டம் அவர்கிட்ட தோத்து போச்சு. இப்போ கேள்வி இதுதான், உங்க வாழ்க்கையில நீங்க எதை தோற்கடிக்க போறீங்க?